இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு என்ன? இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்து ஜெயதிச இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். විශේෂ විදේශ අමාත්‍යාංශය මේ සම්බන්ධයෙන් නිරන්තර விசேடமாக வெளிவிகார அமைச்சு இது தொடர்பில் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு விடயங்களை தெளிவுபடுத்தி வருகின்றது. நாம் ஆரம்பம் முதல் செயற்பட்டதை போன்று இந்து சமுத்திரத்தின் பூகோள மோதல்களில் தலையீடு செய்யப் போவதில்லை. எமது இறையாண்மையை பாதுகாத்து அணிசேரா நிலைப்பாட்டுடன் செயற்படுகின்றோம். அதேபோன்று எந்த சந்தர்ப்பத்திலும் பயங்கரவாதத்தை அங்கீகரிக்கப் போவதில்லை என்பதனை கூற வேண்டும். பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்படும் சகல நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஆதரவை வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். எனவே பிராந்தியத்தின் அமைதியும் பாதுகாப்பும் மக்களின் அமைதியும் நமக்கு தேவைப்படுகின்றது. அதற்கான செயற்பாடுகளை எடுப்போம். ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் வெளிவிகார அமைச்சு தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிக்கைகளூடாக அறிவிக்கின்றது. இந்தியாவும் பாகிஸ்தானும் எமக்கு தொடர்ச்சியாக உதவிகளை வழங்கியுள்ளன. எதிர்காலத்திலும் அந்த இரண்டு நாடுகளும் உதவிகளை வழங்கும். எனவே அந்த இரண்டு நாடுகளோடும் நாம் சிறந்த ராஜதந்திர உறவை முன்னெடுத்துள்ளோம். சில பிரச்சனைகளை அவர்களை தீர்த்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் நாம் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதேபோன்று ஒரு நாட்டுக்கு எதிராக செயற்படுவதற்கு எமது வான்பரப்பையும் கடலையும் நிலத்தையும் பயன்படுத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம். அந்த நிலைப்பாட்டில் நாம் கடுமையாக இருக்கின்றோம். அதனை கடந்த காலங்களிலும் நாம் அறிவித்துள்ளோம். இராணுவ மோதல்களை குறைத்தல், பிராந்திய அமைதியை பாதுகாத்தல் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதிலேயே நாம் தலையீடு செய்துள்ளோம். රස්සවාදය මැඩ්ලීම වෙනුවෙන් කටයුතු කරන්න.